வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஷிங் மிஷின் லிக்விட் எப்படி செய்கிறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தர போகிறோம். அதனால் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம 20 லிட்டர் சோப் ஆயில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடாவையும் ஆசிட் சிலரியும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டெப்பு, ஆசிட் சிலரி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, அதனால் காஸ்டிக் சோடாவை கரைச்சதில் நம்ம கரெக்டாக pH பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவையான pH பார்த்திங்கன்னா 7 கிடைக்கணும். நமக்கு இப்போது 5, 4 அந்த ரேஞ்சு வந்துருச்சு. அதனால் நம்ம 7 வர்ற வரைக்கும் காஸ்டிக் சோடாவை வச்சு நியூட்ரலைஸ் பண்ணுறோம். பாரு pH பாரு. ஓகே குட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம SLAS சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பேட்ச் சைஸ் 20 கிலோ அப்படிங்கிறனால 20 கிலோவுக்கு நம்ம எவ்வளோ SLAS சேர்ப்போமோ அவ்வளோ SLAS மட்டும் நம்ம தேவையான சேர்த்துக்கலாம். SLAS பார்த்திங்கன்னா 28% கோத்ரேஜ் கம்பெனியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மற்ற கேலக்ஸி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம கோத்ரேஜ் யூஸ் பண்ணும்போது தான் SLAS டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஃபைனல் நம்ம ப்ராடக்டோட கிளாரிட்டியும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா லைட்டாக டர்பீடாக இருக்கும். இப்படி உங்களுக்கு சொல்கிறது ஒரு கலங்கல் தன்மையாக இருக்கும். அந்தளவுக்கு லிக்விட் நமக்கு தெளிவாக டிரான்ஸ்பரண்ட்டாக வராது. அதனால் நம்ம கேலக்ஸி மெட்டீரியல் வாங்குகிற இடத்துல கேட்டு எனக்கு கோத்ரேஜ் கம்பெனி இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்கணும். SLAS சேர்த்த அப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம பார்க்கும்போது தெரியும் இந்த கலங்கல் தன்மையெல்லாம் போய் நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. இந்தளவு டிரான்ஸ்பரன்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா திக்னர் சேர்க்குறோம். நம்ம திக்னர் எதுக்காக சேர்க்குறோம்னா, நம்ம எல்லா மெட்டீரியலும் சேர்க்குறோம். இந்த எல்லா மெட்டீரியலும் ஒன்றா கம்பைண்ட் ஆகி ஒரு நல்ல ஆப்டிமமான ஒரு திக்னஸ் வரணும் அப்படின்னா நம்ம ஒரு திக்னர் கொடுத்து தான் ஆகணும். திக்னர் இல்லாமல் ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். நம்ம திக்னர் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கும்போது காஸ்ட் வைஸாகவும் நமக்கு கூட வரும். அதுபோக மெட்டீரியல் நிறையா மெட்டீரியல் சேர்க்குற மாதிரி வரும். அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட பட்ஜெட்டில் ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வாய்ப்பு ரொம்ப குறைவு. திக்னர் சேர்த்துட்டு அதுவும் நல்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் வரும். இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த டிடர்ஜென்ட் என்சைம் நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, துணியில் உள்ள கரைகள், அழுக்கு, விடாப்பிடியான கரைகள்லாம் இருக்கும். இந்த வாழை மரத்து கரை, ரத்தக்கரை, பால் கரை, கிரீஸ் கரை, ஆயில் கரை, இந்த மாதிரி கரையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை நல்ல ஒரு என்சைம் சேர்க்கும் போது தான் அந்த மாதிரி கரைகள்லாம் நீக்க முடியும். என்சைம் நீங்கள் சாதாரணமாக லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கி நீங்கள் ஊற்றும் போது அது மொத்த லிக்விட் டிட்டர்ஜென்ட்டோட பர்ஃபார்மன்ஸையும் குறைச்சிரும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிராண்டடான இடத்துல பார்த்து நீங்கள் என்சைம் வாங்கணும். என்சைம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம பர்ஃப்யூம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நம்ம டிட்டர்ஜென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பர்ஃப்யூம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம பெர்ஃப்யூம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பெர்ஃப்யூம் மட்டும்தான் நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் ரொம்ப நேரம் டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கலங்களாக தெரியும். நீங்கள் டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி வரும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கலங்களாக இருக்குது, அதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறது. நான் மிக்ஸ் பண்ணதை காட்டலை வீடியோவில், பார்த்தீங்களா எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம பேலன்ஸ் இருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம டிஎம் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணலாம், மழை தண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம அது யூஸ் பண்ணும்போது செல்ஃப் லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணும்போது 18 மந்த்ஸ்க்கு மேலே நமக்கு செல்ஃப் லைஃப் கிடைக்கும். அதனால தான் நம்ம டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் எந்தளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு அப்படின்னு. இதுக்கு தான் நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா திக்னர் சேர்த்துருப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் லேயராக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் டர்பீடாக இருக்கும். நம்ம இந்த கலங்கல் தன்மை போனோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ் செட்டிலிங் வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு ஸ்டெப்லேயும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு அதில் திக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது. வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ திக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது. உங்களுக்கு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் டேரெக்டாக டிஎம் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம எங்கே இருந்தாலும் கொரியர் பண்ணி கொடுத்துடலாம்.
கர்நாடகா தான் அறிமுகம் லொக்கேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா டேரெக்டாக டோர் டெலிவரியே பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லிக்விட் டிடர்ஜென்ட்டுக்கு ப்ளூ கலர் சேர்த்துக்கலாம். இது நம்ம வாஷிங் மிஷின் லிக்விட் அப்படிங்கிறதுனால ப்ளூ கலர் சேர்த்துக்கிறோம். இதுலேயும் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லோடுக்கு தனியாக டாப் லோடுக்கு தனியாக ரெண்டுமே தனித்தனியாக வாஷிங் மிஷின் லிக்விட் இருக்குது. நம்ம இப்போ செய்கிற லிக்விட் பார்த்திங்கன்னா இது மிஷின்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பக்கெட் வாஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கொஞ்சமாக ப்ளூ கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கணும் எந்தளவுக்கு நமக்கு கலர் வருது அப்படிங்கிறது. பார்த்திங்கன்னா நமக்கு லைட் ப்ளூவும் ஒரு லைட் க்ரீனிஷ் கலர் ஷேடும் நமக்கு கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு அந்தளவுக்கு க்ரீனிஷ் இல்லைனாலும் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. 24 ஹவர்ஸ் செட்டிலிங் கழிச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரீனிஷாக வந்துடும். அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ளூ கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணுற ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ப்ளூ. ஃபுட் கலர் யூஸ் பண்ணலாம். ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளில் அதோட தன்மை இழந்துடும். அதனால் அந்தளவுக்கு கலர் கிடைக்காது. சிந்தட்டிக் கலர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சேர்க்குற கலர் அப்படியே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி அது மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது. திக்னஸ் பாருங்கள் தெரியும் எந்தளவுக்கு நம்ம அதில் ப்ராடக்ட்டில் திக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது. நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் எல்லா இடத்துக்கும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகுற மாதிரி. ½ hour கழிச்சு இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணுறது வீடியோவில் காட்டலை, ஏன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணுவோம். அதனால் அவ்வளோ நேரம் வீடியோவில் காட்ட முடியாது. அதனால் நம்ம வீடியோவில் காட்டலை. மிக்ஸ் பண்ண ஃபைனல் ப்ராடக்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம 24 hours செட்டிலிங் கழித்து பார்க்குறோம் எந்தளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. பார்த்திங்கன்னா தெரியுது 24 hours கழித்து ப்ராடக்டோட ட்ரான்ஸ்பரன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக எவ்வளோ திக்காக நமக்கு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட் எவ்வளோ திக்காக எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. இந்தளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப்லேயும் நம்ம டைம் எடுத்து ஒரு மெட்டீரியல் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வாங்க அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் பேக்கிங் போயிடலாம். நம்மளோட லிக்விட் டிடர்ஜென்ட் பாட்டில் இது பிராண்டட் பாட்டில் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு பார்க்கல தெரியும். பிராண்டடான இந்த மாதிரி பாட்டில்லையும் கொடுப்போம். அது போக வாட்டர் பாட்டில் அந்த டைப்லேயும் கொடுப்போம். வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு ஃபைனலாக ப்ராடக்ட்டை காட்டுறேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சமாக தான் எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ப்ராடக்ட் எல்லாம் டெலிவரிக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நம்ம ப்ரொடக்ஷனில் எவ்வளோ பண்ணுவோம், எந்தளவு டெலிவரி எடுத்துகிட்டு போகிறோங்கிறத காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.